வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கோவக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகளை பற்றியும் பார்க்கலாம். என்னோட சித்தூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவக்காய் பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு பளபளன்னு ஒரு குட்டி வெள்ளரிக்காய் மாதிரி அழகாக இருக்குது. கோவக்காய் கூட்டு செய்கிறது மற்ற காய்கறி கூட்டு செய்கிற மாதிரி தான். முதல்ல கடுகு தாளித்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சம் வணக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்ச கோவக்காயை சேர்த்துக்கணும். காயை கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். இந்த காயை நாம் சாப்பிட்றதுனால உடம்புல உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கோவக்காய் சாப்பிட்டா உடம்புல உள்ள சூடு தனியும், நாக்கில் உள்ள புண்ணு ஆறும். சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டோன்னா நாக்கில் டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். காய் இப்போ பாதி வெந்துருச்சு. கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் வேகிறதுக்கு. புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும். நம்ம எந்த பாத்திரம் சமைக்கிறதுக்கு வாங்கினாலும் அடி கனமான பாத்திரமாக வாங்கணும். இப்போ இந்த பாத்திரம் அடி கனமாக இல்லை, நான் கவனிக்காமல் வாங்கிட்டேன். அதனால தான் அடியில் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் போட்டு ஒரு கிளறி விட்டு இறக்கிக்கலாம். சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கல்லையும் சரி செய்யுது இந்த கோவக்காய். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கோவக்காய் கூட்டு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை தருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.